வணக்கம். ஓணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த பூக்கோலம், ஓணம் சத்யா, அப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி தான் இல்லையா? ஆனா நாம இவ்ளோ கலர்ஃபுல்லா கொண்டாடுற இந்த பண்டிகைக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு ஆழமான மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கு. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்னா, முதல்ல ஓணத்துல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பார்ப்போம். அப்புறம் மகாபலியோட புராண கதை, அது எழுப்புற கேள்வி, சங்க காலத்துல ஓணம் எப்படி இருந்துச்சு, பொங்கலுக்கும் ஓணத்துக்கும் என்ன ஒற்றுமை, கடைசியா இது ரெண்டுக்கும் வேர் ஒண்ணுதான்னு முடிக்க போறோம். நாம தெரிஞ்ச கதையிலிருந்து தெரியாத ஒரு வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். முதல்லயே ஓணம் கதையில இருக்கிற ஒரு முக்கியமான குழப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முரண்பாடுதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ராஜாவை ஒரு கடவுளே தண்டிச்சிருக்காரு, அதை நாம ஏன் ஒரு திருவிழாவா கொண்டாடணும்? இந்த கேள்விதான் ஓணத்தை பத்தின நம்மளோட பொதுவான புரிதலையே கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? வாங்க இதுக்கான பதில தேடலாம். புராணங்கள் படி பாத்தீங்கன்னா மகாபலி ஒரு அசுரன் தான். ஆனா ரொம்பவே நேர்மையான, மக்கள் மேல பயங்கர அக்கறை வச்ச ஒரு சூப்பரான ராஜா. அது மட்டும் அல்ல, அவர் விஷ்ணுவோட தீவிர பக்தர். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளோட தேடல்ல ஒரு முக்கியமான புள்ளி. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பிரபலமான புராண கதைக்குள்ள போலாம். இது ஒரு தியாகத்தோட கதை, ஒரு வாக்குறுதியோட கதை, அப்புறம் ஒரு மாபெரும் மன்னனோட வீழ்ச்சியோட கதை. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். மகாபலி அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் அவரோட தாத்தா பிரஹ்லாதன், அப்பா விரோச்சனன் எல்லாருமே விஷ்ணு பக்தர்கள். இதுவே அவரோட நல்ல குணத்துக்கு ஒரு பெரிய சான்றா இருக்கு. மகாபலிக்கு அதிகாரம் வேணும்னு ஆசை இல்ல. இந்திரனால வஞ்சகமா கொல்லப்பட்ட தான் அப்பாவான விரோச்சனனுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுதான் அவரோட ஒரே நோக்கமா இருந்துச்சு. மகாபலியோட நல்லது இந்திரனுக்கு பிடிக்கல. உடனே தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட போய் உதய கேக்குறாங்க. விஷ்ணு வாமனர்னு ஒரு குள்ள பிராமணர் வேஷத்துல வந்து தனக்கு வெறும் 3 அடி நிலம் போதும்னு கேக்குறாரு. மகாபலி அவரோட குரு தடுத்தும் சரி தரேன்னு வாக்கு கொடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான், வந்த வாமனர் 2 அடியில வானத்தையும் பூமியும் அளந்துட்டு 3வது அடிக்கு இடம் கேக்குறாரு. அப்பவும் மகாபலி யோசிக்கவே இல்ல, தன் தலைய காமிக்கிறாரு. இதனால அவர் பாதாள உலகத்துக்கு அனுப்பப்படுறாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்தாலும் அவர் கொடுத்த வாக்க மீறவே இல்லை. பாதாளத்துக்கு போறதுக்கு முன்னாடி மகாபலி ஒரே ஒரு வரம் தான் கேக்குறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்த மக்களை வந்து பார்க்கணும். அந்த நாளை தான் நம்ம ஓணமா கொண்டாடுறோம்னு புராணம் சொல்லுது. ஆனா இதுதான் ஓணத்தோட உண்மையான ஆரம்பமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் வரலாறு இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிப்போம். இந்த புராண கதை கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இங்க இருந்துதான் நம்மளோட தேடல் வரலாற்று பக்கம் திரும்புது. இதுதான் மைய புள்ளி. மகாபலி ஒரு நல்ல பக்தன், ஒரு நல்ல ராஜா, மக்களுக்கு நல்லது செய்யற. அப்படி இருக்கும்போது ஒரு கடவுளே வந்து அவரை ஏன் வீழ்த்தணும்? இந்த முரண்பாட்டை பார்த்தாலே தெரியுது, புராண கதை மட்டும் முழுமையான பதில் இல்லைன்னு. இதுக்கான உண்மையான பதில் புராணத்திலே இல்ல, அது காலப்போக்குல மறைஞ்சு போன வரலாறுலயும் நம்ம மறந்து போன இலக்கியங்கள்லயும் தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை தேடி ஒரு பயணம் போலாம். சரி, இப்போ இந்த மர்மத்தை அவிழ்க்க போற வரலாற்று ஆதாரங்களை பார்க்கலாம். இந்த ஆதாரங்கள் ஓணத்தை பத்தி நீங்க நினைச்சு வச்சிருக்கிறதையே மாத்த போகுது. பாருங்க, இதுதான் முதல் இலக்கிய சான்று. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல மாங்குடி மருதனார் எழுதின மதுரை காஞ்சியிலிருந்து எடுத்த வரி இது. இதோட பழமையே இது எவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்று சாட்சின்னு நமக்கு உணர்த்துது. சிம்பிளா சொல்லணும்னா, மகாபலி கதையெல்லாம் ஓணத்தோட இணைக்கப்படுறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஓணம் ஒரு தமிழ் பண்டிகையா, அதுவும் விஷ்ணுவோட பிறந்த நாளா கொண்டாடப்பட்டிருக்கு. இது ஓணத்தோட மொத்த வரலாற்றையுமே வேறொரு கோணத்துல காட்டுது இல்லையா? இது மட்டுமல்ல, பின்னாடி வந்த பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார்னு விஷ்ணு பக்தர்கள் கூட அவங்க பாடல்கள்ல ஓணத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதோட பொங்கலை போலவே ஓணமும் அறுவடை காலத்தோட ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை. அடுத்ததான் இந்த 2 பண்டிகைகளோட மரபுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓணத்துக்கும் பொங்கலுக்கும் இவ்ளோ ஒற்றுமை இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்க பாருங்க, ஓணத்துக்கு பூக்கோளம்னா பொங்கலுக்கு மாக்கோளம், அங்க கைக்கொட்டுகள்னா இங்க கும்மி பாட்டு. 2 பண்டிகைகள்லயும் புலியாட்டம் இருக்கு. பூ அரிசியா மாறுது, தாள நடனம் தாளப்பாட்டா மாறுது. ஆனா அந்த கொண்டாட்டத்தோட ஆன்மா ஒன்னாதானே இருக்கு. இப்ப நம்மளோட இந்த தேடலோட சக்தி வாய்ந்த முடிவுக்கு வந்துட்டோம். நாம கண்டுபிடிச்ச உண்மைகள் நம்ம கலாச்சாரத்தை பத்தின நம்ம புரிதலையே ஆழமாக்க போகுது. இந்த வரி ரொம்பவே பவர்ஃபுல். கிளைகள் வேற வேறையா இருக்கலாம், இலங்க பல திசையில சிதறலாம், ஆனா அது பிறந்த வித ஒண்ணுதான். ஓணமும் பொங்கலும் அப்படிப்பட்ட கிளைகள் தான், ஆனா அதோட வேர் ஒண்ணுதான். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான்,
நாம எந்த புராணத்தையும் தப்புன்னு சொல்ல வரல. நாம என்ன சொல்றோம்னா, தமிழர்களையும் கேரள மக்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பொதுவான வரலாற்றை நாம திரும்பவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓணம்ங்கிறது வெறும் கேரள பண்டிகை மட்டும் இல்ல, அது நம்மளோட பொதுவான தமிழ் பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான அங்கம். கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்ம பண்டிகைகள் நம்ம கதைகளை சொல்லுது, ஆனா நாம மறந்த கதைகள் என்னென்ன? இது உங்களோட சொந்த மரபுகளையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வரலாற்றையும் இன்னும் ஆழமா பார்க்க தூண்டும்னு நம்புறேன். நன்றி.